இனப்பெருக்க அறிவியல்ல பிரான்சிஸ் மார்ஷலோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். பிரான்சிஸ் மார்ஷல் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு உடலியல் நிபுணர். இவர் 1878 ஜூலை 11 அன்னைக்கு இங்கிலாந்துடைய பக்கிங்ஹாம்ஷயர்ல இருக்கிற ஹை வீக்கம்ல பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் பிரான்சிஸ் ஹியூ ஆடம் மார்ஷல். இவர் 1900ஆம் ஆண்டு இங்கிலாந்துல இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய கிரைஸ்ட் காலேஜில் பேச்சுலர்ஸ் டிகிரியை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இவருக்கு ரீப்ரொடக்டிவ் சயின்ஸ்ன்ற இனப்பெருக்க அறிவியலில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக இவர் அந்த ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கிற பெனிக்விக்கு போய் ஜேம்ஸ் காசர் யூவர்ட் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணருடைய பண்ணையில் இருந்த செம்மறி ஆடுகளை ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அந்த செம்மறி ஆடுகளினுடைய இனப்பெருக்க தன்மை பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆய்வின் போது தினம்தோறும் இவர் செம்மறி ஆடுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வந்தாங்க. குறிப்பாக செம்மறி ஆடுகள் எப்படி நடந்துக்குது, எப்போ இனச்சேர்க்கை பண்ண தயாராகுது, இனச்சேர்க்கை எப்போ பண்ணுது, எப்போ குட்டி போடுது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக தினந்தோறும் அந்த செம்மறி ஆடுகளை இவர் உன்னிப்பாக கவனித்து வந்தாங்க. கவனித்து வந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலையின் போதும், அதாவது இப்போ இனச்சேர்க்கைக்கு தயாராகுது அப்படின்னா அப்போ செம்மறி ஆடுகள், பெண் செம்மறி ஆடுகள் எப்படி நடந்துக்கும் அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நிலையின் போது செம்மறி ஆடுகளினுடைய உடலுக்குள்ள என்ன மாதிரியான உடலியல் மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத இவர் ஆராய்ந்து வந்தாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக இவர் பெண் செம்மறி ஆடுகளை அறுவை சிகிச்சை பண்ணி உடலுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிலை இனச்சேர்க்கைக்கு தயாராகிறதுக்கு அப்புறம் இனச்சேர்க்கை பண்ணக்கூடிய நிலை, அந்த நிலையின் போது அப்ப செம்மறி ஆடுகளினுடைய உடலுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அதை இவர் அறுவை சிகிச்சை பண்ணி பார்த்து ஆராய்ந்தாங்க. அதாவது இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா கரு உருவாக ஆரம்பிச்ச பிறகு அந்த நேரத்தில் செம்மறி ஆடுகளினுடைய அந்த உடம்புக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அதையும் ஆராய்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி பிறந்த பிறகு எந்த மாதிரியான மாற்றங்கள் உடலுக்குள்ள நடக்குது அதையும் ஆராய்ந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பெண் செம்மறி ஆடுகள் இனச்சேர்க்கைக்கு தயாரானாலும் அதனோட இனச்சேர்க்கை பண்ணுறதுக்குண்டான ஆண் செம்மறி ஆடுகள் இருக்காது. அந்த நேரத்தில் அந்த பெண் செம்மறி ஆடுகளினுடைய உடம்புக்குள்ள என்னென்ன மாதிரியான அந்த மாற்றங்கள் ஏற்படுது அதை இவர் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஆராய்ந்து வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தாங்க. செம்மறி ஆடுகள் எல்லா நேரங்கள்லையும் இனச்சேர்க்கைக்கு தயாராகாது. அது இனச்சேர்க்கைக்கு தயாராகிறதுக்கு அப்படின்னு சில காலநிலை இருக்குது. அந்த நேரத்தில் தான், அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது தான் அந்த செம்மறி ஆடுகள் இனச்சேர்க்கைக்கு தயாராகுது. அதுக்கப்புறம் அது இனச்சேர்க்கை பண்ணுது. அதுவே இனச்சேர்க்கை பண்ணலை அப்படின்னா அதனுடைய உடலுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பாக சில செக்ரீசன்ஸ் சில சுரப்பிகள் சுரக்குது அப்படின்னு இவர் சொன்னாங்க. அந்த காலத்தில் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பெருசாக பேரிடப்பட்டு அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அதன் காரணமாக அப்போ இவர் ஏதோ ஒரு திரவம் செம்மறி ஆட்டினுடைய உடலுக்குள்ளே சுரக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செம்மறி ஆடு இனச்சேர்க்கைக்கு தயாராக ஆரம்பிக்கும் போது ஒரு வகையான திரவம் சுரக்குது. அதுக்கப்புறம் அது இனச்சேர்க்கை பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த நேரத்தில் ஒரு வகையான அந்த திரவம் சுரக்குது. அதுக்கப்புறமா அந்த திரவமே அந்த அந்த செம்மறி ஆடுகளினுடைய யூட்டரஸ் அப்படின்ற கர்ப்பப்பை அதை வலுப்படுத்துது. அதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லாமல், அதாவது இனச்சேர்க்கை பண்ணலை அப்படின்னா அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடுது, தளர்ந்து போயிடுது. குறிப்பாக இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே தளர்ந்து போயிடுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இவர் கண்டறிகிறாங்க. இதுதான் எஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்றது. அதாவது எஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னா இது ஒரு வகையான ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் தான், இனப்பெருக்க சுழற்சி தான். அதை தான் இவர் கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு இந்த எஸ்ட்ரஸ் சைக்கிளில் 4 படிநிலைகள் இருக்குது, 4 ஃபேஸஸ். அதை இவர் விளக்கினாங்க. அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்க. எப்படின்னா எஸ்ட்ரஸ் சைக்கிளில் முதல் நிலை ப்ரோ எஸ்ட்ரஸ் அப்படின்றது. இந்த ப்ரோ எஸ்ட்ரஸ் அப்படின்ற நிலை வரும்போது தான் செம்மறி ஆடுகள் இனச்சேர்க்கைக்கு தயாராகும். ஏன்னா அந்த செம்மறி ஆடுகளினுடைய மூளையிலிருந்து LSH அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் அது போய் அந்த செம்மறி ஆட்டினுடைய ஓவரி அப்படின்ற கருப்பை அதுக்கு அதை போய் தூண்டும். அந்த LSH அப்படின்ற அந்த ஹார்மோன் ஆனது போய் தூண்டும் அந்த ஓவரியை. இந்த LSH
அந்த மூளையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டுவட்டரி கிளாண்ட் அப்படின்ற ஒரு சுரபி அங்கேருந்து தான் சுரக்கும். அந்த எல்எஸ்ஹெச் அப்படின்ற சுரபி தான், அந்த ஒரு ஹார்மோன் தான் நேரடியாக போய் ஒவேரி அப்படின்ற கருப்பையை வந்து தூண்டும். தூண்டின பிறகு கருப்பையிலிருந்து எஸ்ட்ரஜன் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் வந்து வெளியேறும். அது வெளியேறது தான் வந்து 2ஆம் நிலை. ஸோ அந்த ஒரு நிலைக்கு பேர் தான் வந்து எஸ்ட்ரஸ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ப்ரோ எஸ்ட்ரஸ், இப்போ வந்து எஸ்ட்ரஸ் 2ஆவது நிலை. இப்போ எஸ்ட்ரஜன் வந்து உருவானதுக்கப்புறம் அது ரத்தத்தில் அதிகமாக கலக்கும். அது போய் மூளைக்கு சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி எஸ்ட்ரஜன் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் வந்து கரெக்டாக அந்த ஒவேரியில் எஸ்ட்ரஜன் வரும்போதே அந்த ஒவேரியில் கருமுட்டையானது உருவாக ஆரம்பிச்சிருக்கும், ஓவம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது உருவாக ஆரம்பிக்கும் போது தான் எஸ்ட்ரஜனே வெளியே வந்திருக்கு. இப்போ எஸ்ட்ரஜனுடைய சிக்னலை பெற்ற உடனே மூளை மறுபடியும் அந்த பெட்டோட்டரி கிளாண்டில் இருந்து எல்ஹெச் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹார்மோனை வந்து சுரக்கும். முதல்ல எல்எஸ்ஹெச் அப்படின்னு நான் தப்பாக சொல்லிட்டேன், அது வந்து எஃப்எஸ்ஹெச் அப்படின்றது தான். இப்போ வந்து எல்ஹெச் அப்படின்ற 2ஆவது ஹார்மோன். ஸோ முன்னாடி எல்எஸ்ஹெச் அப்படின்னு தப்பாக சொல்லியிருந்தேன், அது எஃப்ஹெச்எஸ். ஸோ அந்த ஹார்மோன் வந்து ஒவேரியை தூண்டும். அப்போ ஒவேரியிலேருந்து ஓவம் அப்படின்ற கருமுட்டை உருவாக ஆரம்பிக்கும். அதே சமயம் எஸ்ட்ரஜன் வந்து வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த எஸ்ட்ரஜன் போய் மூளைக்கு சிக்னல் கொடுக்குது. அப்போ மறுபடியும் மூளையினுடைய பெட்டுவட்டரி கிளாண்டில் இருந்து 2ஆவது இன்னொரு ஹார்மோன் வரும், அதுதான் எல்ஹெச் அப்படின்றது. ஸோ இந்த எஃப்ஹெச்எஸ் எல்ஹெச் இது ரெண்டுமே சேர்ந்து கொனாடோட்ராபின்ஸ் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படும். இப்போ 2ஆவதாக உருவான இந்த எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் இது மறுபடியும் போய் அந்த ஒவேரியை போய் தூண்டும். இந்த முறை என்ன பண்ணும்னா அந்த ஒவேரியில் இருக்கக்கூடிய உருவாகிட்டு இருக்கக்கூடிய கருமுட்டை அப்படின்ற ஓவம் அதை வந்து வெளியேற்றிடும். இந்த எல்ஹெச் போய் தான் வெளியேற்றும். வெளியேற்றின உடனே அந்த ஒவேரியில் முட்டை இருந்த இடம் வந்து முட்டை இல்லாமல் இப்போ போயிடும். அந்த இடம் தான் வந்து கோர்பஸ் லூட்டினம் அப்படின்றது. ஸோ அப்படியே அந்த இடத்துல முட்டை இல்லாமல் போன உடனே அந்த கோர்பஸ் லூட்டினம் உருவாகி அதிலிருந்து ப்ரொஜெஸ்டெரான் அப்படின்ற இன்னொரு ஹார்மோன் வந்து உருவாகும். இந்த ப்ரொஜெஸ்டெரான் அப்படின்ற ஹார்மோனை வந்து ரத்தத்தில் கலக்கும். அதே சமயம் அந்த செம்மறி ஆட்டினுடைய யூட்டரஸ் அப்படின்ற கருப்பை அதை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நான் படிப்படியாக மறுபடியும் வந்து புரிகிறதுக்காக சொல்கிறேன். முதல்ல பெட்டுவட்டரி மூளையினுடைய பெட்டுவட்டரி கிளாண்டில் இருந்து எஃப்ஹெச்எஸ் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகி அந்த ஹார்மோனானது ஒரு ஆட்டினுடைய ஒவேரியை போய் தூண்டின உடனே அந்த ஒவேரிக்குள்ளே ஓவம் அப்படின்ற கருமுட்டை உருவாக ஆரம்பிக்கும். அதே சமயம் எஸ்ட்ரஜன்ஸ் அப்படின்ற ஹார்மோன்ஸ் ஆனது உற்பத்தி ஆகி அது வந்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். அந்த எஸ்ட்ரஜன் தான் வந்து யூட்டரஸை தயார்படுத்தும். அதாவது இப்போ வந்து இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒரு ஆண், அந்த ஆடு வந்து பெண் ஆடு வந்து ஆண் ஆடு கூட இணையுது அப்படின்னா ஆண் ஆட்டினுடைய விந்தணு வந்து உள்ள வரும், யூட்டரஸுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் அந்த பெண் ஆட்டினுடைய கருமுட்டையும் வந்து விந்தணுவோட சேரும். ஸோ சேர்ந்து தான் யூட்டரஸுக்கு வரும். அப்படி யூட்டரஸுக்கு வந்து அந்த யூட்டரஸில் ஆட்டுக்குட்டி வளர ஆரம்பிக்கணும். அப்படியே ஆட்டுக்குட்டி உருவாகி வளர ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு கர்ப்பப்பை வந்து தயாராக இருக்கணும். அதுக்கு தான் எஸ்ட்ரஜன் போய் யூட்டரஸை வந்து தயார்படுத்தும். அதே சமயம் ரத்தத்தில் இருந்துக்கிட்டே மூளைக்கும் சிக்னல் கொடுக்கும் எஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் மூளையிலிருந்து 2ஆவது ஹார்மோனான எல்ஹெச் அதுவும் வந்து பெட்டுவட்டரி கிளாண்டில் இருந்து வெளியே வரும். அந்த எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் போய் நேராக ஒவேரிஸ் அப்படின்ற அந்த இதை வந்து தூண்டும், அந்த கருப்பையை வந்து தூண்டின உடனே அப்போ வந்து உருவாகிட்டு இருந்த ஓவம் அப்படின்ற அந்த முட்டை செல், அந்த கருமுட்டை அது வந்து வெளியேறிடும். அப்படியே அந்த கருப்பையிலேருந்து வெளியேறி வந்துடும். வெளியேறி ஃபலோப்பியன் டியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போயிடும். இதுதான் வந்து 2ஆவது கட்டம். இந்த இடத்துல தான் வந்து இனச்சேர்க்கை நடக்கும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சா ஆணினுடைய விந்தணு வந்து இப்படி எல்ஹெச்னால தூண்டப்பட்டு ஒவேரியிலேருந்து வெளியேறின அந்த ஓவம் அப்படின்ற கருமுட்டை அதனோட இணையும். அப்படியே அந்த விந்தணுவும் பெண்ணினுடைய ஓவமும் இணைஞ்சு அது யூட்டரஸுக்கு போயிடும். இப்போ யூட்டரஸில் ஒரு கரு வந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் அதே சமயம் அந்த ஒவேரிஸில் கருமுட்டை இல்லை, ஏன்னா அதை தான் வந்து எல்ஹெச் ஹார்மோன் வந்து வெளியேற்றிச்சு. இப்போ வெளியேற்றினால அந்த ஒவேரிஸுக்குள்ளே வந்து கோர்பஸ் லூட்டினம் அப்படின்ற ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா அந்த முட்டை இருந்த இடம், ஓவம் இருந்த இடத்துல இப்போ அந்த கோர்பஸ் லூட்டினம் அப்படின்னு ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். அதிலிருந்து தான் ப்ரொஜெஸ்டரான் அப்படின்ற இன்னொரு ஹார்மோன் உருவாகும். இந்த ஹார்மோன்
ஹார்மோன் என்ன வேலையை செய்யும்னா அந்த எஸ்ட்ரஜன் வந்து தயார்படுத்தின யூட்டரஸ் அதில் வந்து இப்போ கரு இருக்குது, வளர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்போ அந்த கரு வந்து செதஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ரொஜெஸ்டரான் ஆனது கருப்பையை வந்து அந்த கர்ப்பப்பை யூட்டரஸை வந்து வலுப்படுத்தி அதை வந்து பாதுகாக்கும். அதே சமயம் அந்த ப்ரொஜெஸ்டரான் வந்து மூளைக்கு சிக்னல் கொடுக்கும், இன்னொரு கருமுட்டையை உருவாக்கிற வேணாம், ஏற்கனவே வந்து ஒரு கரு யூட்டரஸுக்குள்ளே உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சிக்னலை பெற்ற உடனே அந்த அந்த ஆட்டினுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த பெட்யூட்டரி கிளாண்டு அதிலிருந்து மறுபடியும் எஃப்எச்எஸ் அப்படின்ற ஹார்மோன் வராது. ஏன்னா அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து இப்போ நிறைய ரத்தத்தில் இருக்குது, அது ஏற்கனவே ஒரு கர்ப்பப்பையை பாதுகாத்துட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்தில் தேவையில்லாமல் மறுபடியும் ஒவேரியை தூண்டி ஓவம் அப்படின்ற கருமுட்டையை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூளை வந்து புரிஞ்சுக்கிட்டு எஃப்எச்எஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹார்மோனை வெளியிடாது. ஸோ இது நடக்குது. ஸோ இது நடக்கும்போது அந்த கரு வளர்ச்சி அடையும். ஸோ இந்த நேரம் வந்து 3வது படிநிலை இதுதான் வந்து மெட் எஸ்டரஸ் அப்படின்றது. இது டை எஸ்டரஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படும். ஏன்னா இப்போ கரு சேரலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக மனிதர்களில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அந்த பெண்ணினுடைய உடம்புல இந்த செயல்கள் எல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து எஃப்எஸ்ஹெச் வந்து பெட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து உற்பத்தி ஆகி ஒவேரிஸை தூண்டி அங்கே ஓவம் அப்படின்ற கருமுட்டையை உருவாக்குது. அதே சமயம் எஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனும் தூண்டப்படுது. அப்போ அந்த பெண்ணினுடைய உடம்பு வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து அந்த எஸ்ட்ரோஜன் வந்து கர்ப்பப்பையை வந்து தயார்படுத்தும். இப்போ வந்து ஒரு ஆணோட அந்த பெண் சேர்ந்தால் அப்போ அந்த ஆணினுடைய விந்தணு வந்து உள்ள வரும். அதே சமயம் அந்த எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் போய் ஒவேரியை தூண்டி அதில் இருக்கக்கூடிய ஓவம் அப்படின்ற கருமுட்டையை நீக்க வச்சிரும். அந்த ஓவம் அப்படின்ற கருமுட்டையும் ஆணினுடைய விந்தணுவும் இணைஞ்சு யூட்டரஸுக்கு போயிடும். இப்போ அந்த ஒவேரிக்குள்ள கார்பஸ் லூட்டினம் உருவாகி அதில் ப்ரொஜெஸ்டரான் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் தான் வந்து ரத்தத்தில் கலந்து அந்த யூட்டரஸை பாதுகாக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போ ஒருவேளை இனச்சேர்க்கை நடக்கலை அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆணோட இணையலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஓவமை வந்து எல்ஹெச் வந்து தூண்டுது, அது வரைக்கும் சரியாக நடந்துடும். இப்போ அந்த கருமுட்டை வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் கார்பஸ் லூட்டினம் உருவாகி அந்த கருமுட்டை இருந்த இடத்துல ப்ரொஜெஸ்டரான் வந்து உற்பத்தி ஆகும். இப்போ ப்ரொஜெஸ்டரான் உற்பத்தி ஆகி கர்ப்பப்பையை பார்த்துக்க ஆரம்பிக்கும். ஆனால் கர்ப்பப்பைக்குள்ளே எந்த கருவும் இல்லை, ஓவம் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ என்ன ஆகும், கொஞ்ச நாள்லேயே அந்த ஓவம் வந்து கரைஞ்சு ரத்தமாக வந்து வெளியேறிடும். அதுதான் இந்த மாதவிடாய் அப்படின்றது. ஸோ இனச்சேர்க்கை பண்ணலைன்னா ஓவம் வந்து வெளியேறிடும். ஒருவேளை இனச்சேர்க்கை நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஓவமானது கர்ப்பப்பைக்கு போய் ஒரு குழந்தையாக உருவாக ஆரம்பிக்கும். அந்த சமயம் இன்னொரு ஓவம் உருவாகாமல் அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனானது மூளைக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும், மறுபடியும் ஒரு கருமுட்டையை உருவாக்க வேணாம், ஏற்கனவே ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னு. அதனால தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதவிடாய் வந்து அந்த சமயம் வந்து நடக்காமல் போகுது. ஸோ இதுதான் வந்து நடக்குது. இப்போ இது செம்மறி ஆடுகளில் வேற மாதிரி நடக்கும். மாதவிடாயெல்லாம் வராது. அது வந்து ஓவம் வந்து அழிஞ்சாலும் அது உடம்பே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும், பொதுவாக மற்ற விலங்குகளை பொறுத்த வரைக்கும் கூட. ஸோ இப்போ இவர் கண்டறிஞ்சது அந்த 4 படிநிலைகள். 4வது படிநிலை தான் என்னன்னா, இந்த தளர்ந்து போய் இனச்சேர்க்கை நடக்கலைன்னா தளர்ந்து போய் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செம்மறி ஆட்டினுடைய உடம்பு வந்து பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். அதுதான் ஆனஸ்டரஸ் அப்படின்ற 4வது படிநிலை, 4th ஃபேஸ். ஸோ அந்த ஒரு ஃபேஸில் வந்து மறுபடியும் இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் தயாராக இருக்காது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து கண்டறிஞ்சு 1904ஆம் ஆண்டு த எஸ்டரஸ் சைக்கிள் அண்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி கார்பஸ் லூட்டினம் இன் தி ஷீப் அப்படின்ற டைட்டிலில் அது ஒரு ஒர்க்காக எழுதி இவர் வந்து வெளியிட்டாங்க. இந்த ஒரு ஆய்வு முடிவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த எஸ்டரஸ் சைக்கிள் அப்படின்றது உண்மையிலேயே வந்து இருக்கு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தான் புரிந்து கொள்ளப்பட்டு இந்த பெயர்கள் எல்லாம் சூட்டப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் இவர் வந்து பேர் சொல்லாமல் அந்த 4 படிநிலைகளை விளக்கினாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு செம்மறி ஆடு இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இனச்சேர்க்கைக்கு தயாராகும், அது முதல் நிலை. அதுக்கப்புறம் உச்சக்கட்டத்தில் ஹீட்டில் இருக்கும், அதுதான் 2ஆம் நிலை. அந்த நேரம் தான் இனச்சேர்க்கை நடக்கும். ஒருவேளை நடக்காமல் போயிருச்சுன்னா 3ஆம் நிலை, அதுதான் வந்து மெட்டெஸ்டரஸ், அதே மாதிரி டைஎஸ்டரஸ் அப்படின்றது. அதாவது என்னன்னா அந்த நேரத்தில் அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனச்சேர்க்கை நடக்கலை அப்படின்னா அது வந்து உடம்புக்குள்ளேயே வந்து அழிய ஆரம்பிக்கும். அதே சமயம் அந்த இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். 4வது நிலை தான் வந்து அனஸ்டரஸ்
யூட்டரஸ் அப்படின்றது முழுமையாக வந்து சுருங்கி அந்த நேரத்தில் வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராகவே இருக்காது. ஸோ அந்த 4 படிநிலைகளை இவர் இப்படி இதில் விளக்கியிருந்தாங்க. இப்படி விளக்கினனால என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. அப்போ இந்த 4வது நிலை 3வது நிலையிலலாம் ஒரு ஆண் செம்மறி ஆடு போய் பெண் செம்மறி ஆட்டினோட இணைஞ்சா அப்போ வந்து ஆட்டுக்குட்டி வந்து பிறக்காது. அதுவே வந்து இந்த 2ஆம் நிலை முதல் நிலையில் இனச்சேர்க்கைக்கு தயாராகுது. 2வது நிலையில் உச்சகட்டத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் இனச்சேர்க்கை பண்ணாதான் ஆடுக்கு வந்து குட்டி பிறக்கும் அப்படின்றது தெரிய வருது. இப்போ இந்த 4th ஸ்டேஜில் ஆட்டுக்குட்டி இருக்கும் பெண் ஆடு இருக்கும்போது உடல் முழுக்க தளர்ந்திருக்கும். அந்த நேரத்தில் அது இனச்சேர்க்கைக்கு தயாராகவே இருக்காது. அந்த நேரத்தில் ஆண் செம்மறி ஆடு போய் இனச்சேர்க்கைக்கு வந்து முயற்சி செஞ்சால் அந்த பெண் செம்மறி ஆடு தடுக்கும், அதை வந்து விரட்டி விடும். ஸோ இதனால தான் இது விரட்டி விடுது. ஏன்னா அந்த நேரத்தில் 4th ஸ்டேஜில் இருக்குது, 4th ஃபேஸில். அதனால் அது இனச்சேர்க்கைக்கு தயாராகவே இல்லை அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து வில்லியம் ஏ ஜாலி அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு நாய்களினுடைய கருத்தன்மையை பற்றி இனப்பெருக்க தன்மையை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இருந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சியை முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவர் வந்து நாய்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ நாய்களினுடைய ஒவேரிஸ் அப்படின்ற அந்த கருப்பை அதை வந்து நீக்கி பார்த்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா அது நாள் வரைக்கும் இந்த கருப்பையானது இந்த ஒவேரியானது வெறும் ஓவம் அப்படின்ற கருமுட்டையை வெளியிடக்கூடியது மட்டும்தான் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் வந்து அந்த ஒவேரியை நீக்கின பிறகு அந்த நாய் வந்து இனச்சேர்க்கைக்கே தயாராகவே இல்லை. அப்போ தான் புரியுது ஏன் அது தயாராகலை அப்படின்னா அந்த ஒவேரியிலேருந்து தான் வந்து சில சுரபிகள் வந்து சுரக்கும். அப்படி சுரக்கக்கூடிய சுரபிகள் தான் அந்த சுரபிகள் தான் வந்து நான் சொன்ன அந்த எஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் அதெல்லாம் தான் வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராக்கவே செய்யும். இப்போ அந்த ஒவேரி இல்லை அப்படின்னா அதில் ஓவம் இல்லாமல் போகிறது மட்டும் இல்லாமல் இனச்சேர்க்கைக்கு தயாராக வேண்டிய ஹார்மோன்ஸே இருக்காது. அப்போ நாய் போன்ற விலங்குகள் ஆடு போன்ற விலங்குகள் இதுக்கெல்லாம் இனச்சேர்க்கைக்கு உண்டான அந்த நேரமே வராது, அது தயாராகவே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து புரிய வந்தது. அப்போ ஒவேரி அப்படின்றது சும்மா ஓவமை வெளியிடக்கூடியது மட்டும் கிடையாது, அது 2 ஹார்மோன்ஸையும் வெளியிடுது அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அந்த வில்லியம் ஏ ஜாலி கூட இணைஞ்சு கண்டறிஞ்சு 1905ஆம் ஆண்டு த ஒவேரி ஆஸ் அன் ஆர்கன் ஆஃப் இன்டர்னல் செக்ரீசன் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே வெளியிட்டாங்க. இன்டர்னல் செக்ரீசன்னா வந்து அந்த ஒவேரி அப்படின்ற உறுப்பு செயல்படுது, அதுக்குள்ளே இருந்து சில ஹார்மோன்ஸ் வெளியே வருது அப்படின்றதெல்லாம் இதில் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த எப்படி வந்து ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் இந்த ஒவேரியானது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இதன் மூலமாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இவர் இன்னொரு பெரிய ஆராய்ச்சியை வந்து தொடங்கினாங்க. என்னன்னா உலகம் முழுக்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் சம்மந்தமாக இருக்குது, இனப்பெருக்கம் சம்மந்தமாக என்னெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் இவர் தொகுத்தாங்க. அதே சமயம் இவர் என்னெல்லாம் கண்டறிஞ்சாங்க அதையும் தொகுத்தாங்க. இது எல்லாத்தையுமே தொகுத்து 1910ஆம் ஆண்டு வில்லியம் கிரேமர் அதே மாதிரி ஜேம்ஸ் லாக்ஹெட் அப்படின்னு 2 நபர்கள் 2 ஆராய்ச்சியாளர்கள் இவங்க கூட இணைஞ்சு த ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு டெக்ஸ்ட் புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவாகவே இருந்தது. எந்த அளவுக்குன்னா உலகம் முழுக்க அது நாள் வரைக்கும் இனப்பெருக்கம் சம்பந்தமாக என்னெல்லாம் கண்டறியப்பட்டிருந்ததோ அத்தனையும் இந்த புக்கில் இருந்தது. அதனால் மிகப்பெரிய அளவில் இது வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறமா இது வந்து அடுத்தடுத்த பதிப்புகளும் வெளிவந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இவர் வந்து அன் இன்ட்ரோடக்ஷன் டு செக்ஸுவல் ஃபிசியாலஜி அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு புக்கு இதை வந்து ஒரு பாடநூலாக எழுதினாங்க. அன் இன்ட்ரோடக்ஷன் டு செக்ஸுவல் ஃபிசியாலஜி ஃபார் பயாலஜிக்கல் மெடிக்கல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதி 1925ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இதில் வந்து முழுக்க வந்து இந்த இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் உயிரியல் மற்றும் மருத்துவம் அதுக்கப்புறமா இந்த விவசாயம் இதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த ஒரு புக்கை இவர் வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் சயின்ஸ் மாடர்ன் ரீப்ரொடக்டிவ் சயின்ஸோடைய ஒரு தொடக்கமாக இருந்தது. அதாவது நவீன இனப்பெருக்க அறிவியலினுடைய தொடக்கமாக. அதனால் வரைக்கும் இனப்பெருக்க அறிவியலினுடைய புரிதல் வேற மாதிரி இருந்தது. அதை இவர் வேற மாதிரி மாற்றிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒர்க்கில் தான் வந்து இனப்பெருக்க அறிவியல்ல ஒரு பாடமாக்கி இருந்தாங்க. அதனால் வரைக்கும் இனப்பெருக்கம் சார்ந்து வந்து மாணவர்கள் படிக்கிறதுக்கு உண்டான பாடத்திட்டமே கிடையாது. அது உருவாகிறதுக்கு இவர் முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ அதில்
இப்போ உயிரியல், மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து விவசாயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அதை படித்து தெரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா, இப்போ உயிரியல், மருத்துவம்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மனித பெண்களினுடைய உடம்புக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவே வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கால்நடைகள் எப்போ வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராகும், அது எந்த நேரத்தில் இனச்சேர்க்கை பண்ணால் நல்லது, ஏன் இனச்சேர்க்கை பண்ணால் சில நேரங்களில் குட்டி உருவாகிறது இல்லை, அதை பற்றிலாம் வந்து இதில் இவங்க வந்து படிக்க முடியும் விவசாய மாணவர்கள். அதன் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த ஆடு, மாடு, கோழிகள் எல்லாம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவ முடியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1930களில் இவர் மிகப்பெரிய இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பெட்யூட்டரி கிளாண்டில் இருந்து எஃப்ஹெச்எஸ் அப்படின்ற ஹார்மோன் போய் ஒவேரியை தூண்டி அதன் மூலமாக தான் இனச்சேர்க்கைக்கு ஒரு உயிரினம் தயாராகவே செய்யுது அப்படின்னு, பாலூட்டிகள் வந்து தயாராக செய்யுது அப்படின்னு. அப்படி இருக்க அந்த முதல் தூண்டுதல் எப்போ நடக்குது, அது எதனால நடக்குது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சாங்க. அப்போ ஃபெரட்ஸ் அப்படின்ற கீரி போன்ற ஒரு உயிரினம் அதை வச்சு இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆய்வு செய்யும்போது அந்த ஃபெரட்ஸை வந்து கூண்டுக்குள்ளே வச்சு ஆர்டிஃபிஷியல் லைட்டை வந்து பயங்கரமாக அடித்து காமிச்சாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அப்போ வந்து அது இனச்சேர்க்கை பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் அது இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு உண்டான காலமே கிடையாது. ஆனால் அது அப்போ இனச்சேர்க்கை பண்ண ஆரம்பிச்சிருந்தது. ஏன் இவர் லைட்டெல்லாம் அடித்து பார்த்தாருன்னா, இவருக்கு ஒரு யோசனை இருந்தது. எப்போ வந்து வெயில் காலம் வந்து ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த சில பாலூட்டிகள் வந்து இனச்சேர்க்கையை ஆரம்பிக்குது. அப்போ வெயில் காலம் மாதிரி அதுக்கு தோணணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் லைட்டை வந்து போட்டு பார்ப்போம். அப்படி லைட் இருந்தால் அது வெயில் காலம் நினச்சிக்கிட்டு அது இனச்சேர்க்கை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு இவர் பார்த்தாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த ஃபெரட்ஸ் வந்து பண்ணினது, இனச்சேர்க்கை பண்ணினது. அப்போ தான் இதை வந்து உறுதிப்படுத்தினாங்க. அப்போ டே லைட் அதிகமாக இருக்கும்போது, அதுதான் வந்து ஃபோட்டோ பீரியட் அப்படின்னு இவர் குறிப்பிட்டாங்க. அதாவது இந்த காலை நேரத்தில் அதிகமான நேரம் வந்து சூரியன் இருக்கும்போது, அது எப்போ இருக்கும், சம்மரில், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் யூரோப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் வந்து அதனுடைய சூரிய ஒளி வந்து அதனுடைய கண்ணில் பட்டு அந்த கண்ணில் விழக்கூடிய அந்த ஒளி தான் வந்து மூளையை தூண்டுது. இது வந்து சரியான நேரம் இனச்சேர்க்கைக்கு அப்படின்னு. அப்போ தான் மூளை வந்து பெட்யூட்டரி கிளாண்டில் இருந்து எஃப்ஹெச்எஸ் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் வந்து நடக்குது. இதை இவர் வந்து கண்டறிகிறாங்க. இது வந்து வெறும் ஒளி மட்டும் கிடையாது, காலநிலையை அடிப்படையாக வச்சும் சில உயிரினங்கள் வந்து இனச்சேர்க்கை பண்ணுது. அது 1930களில் இவர் கவனிக்கிறாங்க. எப்படின்னா, இதை இவர் வந்து பாலூட்டிகளில் பார்த்த மாதிரியே, ஃபெரட்ஸ் மாதிரியே, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், சில பறவைகள்லையும் இவர் வந்து கவனிச்சாங்க. பறவைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடியது. ஸோ அது எப்போ வந்து இனச்சேர்க்கை பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அதுவும் வந்து இந்த மாதிரி வெயில் படும்போது அந்த மாதிரியான நேரத்தில் அதனுடைய கண்ணில் அந்த வெயிலின் தாக்கம் வந்து பட்டு அதன் மூலமாக மூளைக்கு சிக்னல் கிடைச்சி மூளை வந்து பெட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து எஃப்எஸ்ஹெச்சை உற்பத்தி செய்யுது. ஸோ இதை வந்து கண்டறிகிறாங்க. அப்போ தான் இவருக்கு புரிய வருது, அந்த செம்மறி ஆடுகள் ஏன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அந்த செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த நேரத்தில் தான் இனச்சேர்க்கை பண்ணும். ஏன்னா செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் 5 மாதங்கள் ஆகும். இனச்சேர்க்கை பண்ணி 5 மாதங்களுக்கு பிறகு தான் ஆட்டுக்குட்டி வந்து பிறக்கும். அப்படி இருக்க அது ஏன் அந்த நேரத்தில் பண்ணுதுன்னா, அது வந்து பனி விழக்கூடிய நேரம் யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து அந்த செம்மறி ஆடுகள் வந்து இனச்சேர்க்கை பண்ணால் அங்கேருந்து 5 மாதம் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த நேரம் வந்துடும். அந்த நேரத்தில் வந்து கோடைக்காலம் வந்து ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நல்லா வந்து புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும், பனியெல்லாம் விலகி நிறைய புல் செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். அந்த நேரத்தில் குட்டி பிறந்தால் தான் அந்த குட்டிக்கு தேவையான உணவு ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் அது அந்த நேரத்தில் வந்து இனச்சேர்க்கை பண்ணுது. ஸோ அது வந்து வெளிச்சத்தை பார்க்கல, வெளிச்சத்தினுடைய குறைவை பார்க்குது. எப்போ வந்து பனிக்காலம் ஆரம்பிக்குதோ அப்போ அது இனச்சேர்க்கை பண்ணுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் வெளிச்சம் மட்டும் இல்லாமல் காலநிலையும் கூட அப்படின்னு. ஸோ இந்த செம்மறி ஆட்டு விஷயத்தில் காலநிலை தான் வந்து அதனுடைய இனச்சேர்க்கை தயாராகிறதுக்கு ஒரு அடித்தளம் விடுது. ஸோ இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடுகளோட ஒப்பிட முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஒரே மாதிரியான சீதோஷ நிலை இல்லைன்னா கூட இந்த பனிக்காலம்லாம் வந்து பெருசாக கிடையாது. அதனால தான் வந்து எல்லா நேரங்கள்லையும் புல் செடிகள் எல்லாம் இருக்கும். இதனால் பெரும்பாலான நேரங்களில் ஆடு வந்து எப்போ வேணாலும் வந்து இனச்சேர்க்கை வந்து பண்ண முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் யூரோப்லலாம் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதெல்லாம் இவர் வந்து கண்டறிகிறாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1936ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டி, அந்த ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து இவர் ஒரு க்ரூனியன் லெக்சரா நியமிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க. இதை வந்து இவருக்கு கிடைச்ச கௌரவம் தான். ஏன்னா இவர் வந்து ரீப்ரொடக்டிவ் சயின்ஸில் பண்ணதுக்காக பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்காக நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து
செக்ஸுவல் பீரியடிட்டி அப்படின்ற அந்த ஒரு தலைப்பில் அந்த சொற்பொழிவை கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் இவர் இந்த விஷயத்தை விளக்கினாங்க. ஏன் ஏன் ஒரு சில உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இனச்சேர்க்கைக்கு தயாராகுது அப்படின்றதெல்லாம் இதில் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து இவருக்கு ராயல் மெடலும் வழங்கப்பட்டது. ஸோ அதை பெற்று இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி 5 அன்னைக்கு இவருடைய 70 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிட்டாலும், ஃப்ரான்சிஸ் மார்ஷல் இறந்து போயிட்டாலும், இவர் வந்து ரீப்ரொடக்டிவ் சயின்ஸுக்கு பண்ண பங்களிப்பு அப்படின்றது ஆளப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரான்சிஸ் மார்ஷல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களுமே கூட டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். அதை வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.